மயிலாடுதுறை அருகே தர்மபுரத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தொடக்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மயிலாடுதுறை அடுத்த தர்மபுரத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. முன்னதாக இந்த மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் தொடக்கி வைத்து தாட்கோ சார்பில் 7 தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய அடையாள அட்டைகளையும், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 5 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தலா ரூபாய் 2000 மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு தங்களது முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ், பொதுக்குழு உறுப்பினர் வின்சென்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுகவின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய ஜி.கே. வாசன் தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக சென்னை பல்லாவரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் மறைந்த புரட்சிமணிக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஜி.கே. வாசன், தேர்தல் வெற்றிக்கு அனைவரும் மத்திய அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டவர், திமுகவின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் சட்டநாத கரைகாலர் 116ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்றவர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டநாத கரைகாலர் அவருக்கு காங்கிரஸ் சார்பில் புகழஞ்சலி செலுத்தி வருவதாகவும், பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை தானமாக கொடுத்தவர் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்ட போது செல்வ பெருந்தகை தனக்கு ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என்று அங்கிருந்த அதிகாரிகளை கேள்வி கேட்டிருந்த நிலையில் ஏறு திறப்பிற்கு அவர் அப்படி பேசியிருப்பது வருத்தம் அளிப்பதாகவும், சிறிய விஷயங்களுக்கு யாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, தனக்கு ஏன் தகவல் சொல்லவில்லை என்றுதான் கேட்டேன், அப்படி கேட்பது தனது உரிமை என்று விளக்கமளித்தார். ஆனா இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்க வசிக்கிறாங்க, வாக்காளர்கள், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லல, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலன்னு சொல்றேன். எதுக்கு தகவல் சொல்லலன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா, என்னோட உரிமை. தமிழகத்தில் இதுவரை பருவமழைக்கு 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 47 பேர் காயமடைந்துள்ளதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் ஆந்திராவை நோக்கி நகரும் நிலையில் மோந்தா புயலால் தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு இருக்காது என்றாலும் மழை இருக்கும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பாண்டில் பருவமழை அதிகமாக பெய்யும் என எச்சரித்துள்ளதால் அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கூறினார். அக்டோபர் 25 வரை பெய்த பருவமழையால் 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 47 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் 485 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மாவட்டங்கள் தோறும் நிவாரண முகாம்களை தயாராக வைக்க ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெல் பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இப்பணிகள் முடிந்தவுடன் நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறிய அமைச்சர், கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அதுபோக எங்கே புயலால் பாதிக்கப்படும் என்று சொல்கிற மாவட்டங்களுக்கு அங்கெங்கே சென்டர்கள், பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அரிசி, பருப்பு, பால் போன்ற பொருள் எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆட்கள் வந்த பிறகு அதை கொண்டு வராமல் வருகிற நேரத்திலேயே ஒரு கிராம் வழங்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் அதில் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புயலால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் மழை கட்டாயம் நம்முடைய இந்த 3 மாவட்டங்களுக்கு கட்டாயம் மழை இருக்கும். அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவரே ஆய்வு செய்கிறார்கள். கட்சியின் புதிய செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதியை நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார்.
தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் புதிய செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதியை நியமிப்பதாக அறிவித்தார். மேலும் கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக அவர் இருப்பார் என்றும் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும். தேர்தலுக்கு முன்போ பிறகோ நடக்கும். முன்பே நடந்தால் மகிழ்ச்சி என்றவர் இதற்கான போராட்ட தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். 2026 தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்றும் நாம் எந்த பக்கம் செல்கிறோமோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள எனது மகள் தன்னையும் பார்த்துக் கொள்வார், பாட்டாளிகளையும் பார்த்துக் கொள்வார் என்று தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய காந்திமதி, இந்த பதவி தனக்கு எதிர்பாராமல் கிடைத்தது. தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். சென்னை புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், சானட்டோரியம் ஆகிய பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை இடைவிடாமல் பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டது. கடலூர் அருகே இடிமின்னல் தாக்கி 4 பேர் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு திரைப்பட நடிகை அம்பிகா நேரில் ஆறுதல் கூறினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள அரியநாச்சி கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது இடிமின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் திரைப்பட நடிகை அம்பிகா சம்பந்தப்பட்ட கிராம பகுதியான கழுதூர் அரியநாச்சியார் கிராமத்திற்கு வந்து உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் மற்றும் இரங்கலை தெரிவித்தார். தென்னாடம் அருகே மர்மமான முறையில் இரத்த காயங்களுடன் பூட்டிய வீட்டிலிருந்து கணவன் மனைவி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் தென்னாடம் அடுத்த குறுக்கத்தஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி செல்வராஜ், ராமாயி. இவர்களுக்கு 3 மகள்கள், 1 மகன் உள்ள நிலையில் மகள்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். மகன் சென்னையில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை செல்வராஜன் வீட்டின் உள்ளே இருந்து துர்நாற்றம் வீசியதாக அக்கம் பக்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலைய போலீசார் உள்பக்க தாழிட்டிருந்த கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது செல்வராஜ் தூக்கிட்ட நிலையிலும் அவரது மனைவி ராமாயி இரத்த காயங்களுடன் தரையிலும் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளனர். இதையடுத்து இருவரின் உடலையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு மனைவியை கணவன் செல்வராஜ் தாக்குவது வழக்கமாக கொண்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது கணவன் மனைவியை தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் அவரும் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற பல்வேறு கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகனூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் தலை துண்டான நிலையில் இளைஞர் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்துள்ள குமரிப்பாளையத்தைச் சேர்ந்த 21 வயதான கவின் என்பவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை கவின் சென்னையிலிருந்து மோகனூருக்கு ரயிலில் வந்த நிலையில் ரயில் தண்டவாளத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலத்தை மீட்டு ரயில்வே போலீசார் ரயிலிலிருந்து தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருக்கோவிலூர் புறவழிச்சாலையில் உள்ள கிணற்றில் ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சந்தைப்பேட்டை புறவழிச்சாலை பகுதியில் பைரவி என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றின் அருகே நீண்ட நேரமாக வேஷ்டி, சட்டை, செல்போன் உள்ளிட்டவைகள் கிடப்பதாக திருக்கோவிலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் அங்கு வந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கிணற்றிற்கு அருகாமையில் கிடந்த உடைமைகள் அதே பகுதியில் வசிக்கும் சந்தோஷ்குமார் என்பவரது என தெரியவந்தது. மேலும் சந்தோஷ்குமார் உடல் கிணற்றில் இருக்குமோ என்கின்ற சந்தேகத்தில் தீயணைப்புத் துறையினரை வரவழைத்து கிணற்றில் தேடிய போது சந்தோஷ்குமார் உடலை தீயணைப்பு வீரர்கள் சடலமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து சந்தோஷ்குமார் உடலை பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கொலையா அல்லது தற்கொலையா உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக அரசின் மெத்தனத்தால் நெற்பயிர்கள் மழையில் மூழ்கியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அவர்,
திமுக அரசு விளம்பரத்தை மட்டும்தான் செய்கிறது என்று குற்றம் சாட்டினார். விவசாயிகளை பற்றி எவ்வித அக்கறையும் இல்லாமல் முதலமைச்சர் இருப்பதாக தெரிவித்த அவர், திமுகவினருக்கு மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள் என்று சாடினார். நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், திமுக அரசின் மெத்தனத்தால் தற்போது பெய்த மழைக்கே மழை நீரில் பயிர்கள் மூழ்கியுள்ளன என்று கூறினார். டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராமல் விட்டுவிட்டதால் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும், தஞ்சை, திருவாரூர் உட்பட 4 மாவட்டங்களில் அறுவடை செய்யப்பட்டுள்ள குறுவை நெல்லில் 40% குறுவை நெல் மட்டும்தான் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மீதி 60% கொள்முதல் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு, தற்போது கொள்முதல் செய்யுமாறு கேட்டால் ஈரப்பதம் என தெரிவித்து வாங்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு பக்கம் அறுவடை செய்யப்பட்ட நெற்கள் எல்லாம் முளைத்து கொண்டிருக்கின்றனர். மற்றொரு பக்கம் சம்பா பயிர், 1 மாத பயிர், கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஏக்கர் நீரில் மூழ்கி அந்த பயிர் நாசமாகிவிட்டது. இது தமிழக அரசின், குறிப்பாக திமுக அரசின் மெத்தன போக்கு. அதில் முக்கியமானது, பருவமழைக்கு முன்பாக கடைமடை பகுதி வரை அத்துணை வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள் அத்தனையும் தூர்வாரி நீர் ஏதுவாக வெளியேற ஒரு சூழலை உருவாக்கியிருக்க வேண்டும். விளம்பரத்துக்கு கூட அது செய்யவில்லை. ஊடக வெளிச்சத்திற்காக பேசி வரும் டிடிவி தினகரன் ஒரு காலாவதியான அரசியல்வாதி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். வைகை அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை 58ஆம் கால்வாயில் திறக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமாரிடம் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்தாலும் சிலம்பட்டி வறட்சியாக உள்ளது என்றும், வைகை அணையிலிருந்து 58ஆம் பாசன கால்வாயிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஊடக வெளிச்சத்திற்காக டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனம் செய்கிறார் என்றும், ஊடக வெளிச்சத்திற்காக பேசி வரும் டிடிவி தினகரன் ஒரு காலாவதியான அரசியல்வாதி என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒரு ஓட்டு கூட திமுகவிற்கு விடாது என்று காட்டமாக தெரிவித்த அவர், டெல்டா விவசாயிகள் திமுக மீது கடும் கோபத்தில் உள்ளதாக கூறினார். அவர் டெல்டா மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தனா இருக்கிறவரு. 22% இன்னைக்கு விவசாயிகள் வச்சுட்டு ரோட்ல குட்டி கிடக்கு. 18% தான் எடுப்போம்னு சொல்லி அரசு சொல்லுது. இதனால லட்சக்கணக்கான டன் இன்னைக்கு ரோட்ல நெல்மணிகள் வீணா போய் கிடக்கு. இதை பத்தி பேசி எதனால மக்களுக்கு நன்மைகள் செய்யறதை விட்டுவிட்டு, இது ஆகாத பேச்சு போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி அவருக்கு மீடியால நீங்க பேட்டியை போடலன்னா அவரை யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. அவர் ஏதாவது ஒரு மக்கள் பணி செய்ய சொல்லுங்க, அதுக்கப்புறம் மக்கள் தலைவர்களை பத்தி பேச சொல்லுங்க. டாஸ்மாக் விற்பனையில் காட்டிய அக்கறை விவசாயிகள் பிரச்சனையில் அரசு காட்டவில்லை என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடி பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு செய்தார். மேலும் அவர் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தபோது, பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தஞ்சை மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்த பிறகுதான் கொள்முதல் தாமதத்தால் நெல்மணிகள் முளைத்த விவரமே தமிழக அரசுக்கு தெரிந்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். மேலும் நெல் கொள்முதல் தாமதத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், டாஸ்மாக் விற்பனையில் காட்டிய அக்கறை விவசாயிகள் பிரச்சனையில் அரசு காட்டவில்லை என்று சாடினார். இன்னைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் பெண்ணையூர் கிராமத்தில் துணை முதலமைச்சர் பார்த்துட்டு போயிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன, அந்த ஒரு பெண்மணி கேட்கும்போது அது பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னும் தஞ்சாவூர் பக்கத்தில் பெண்ணையூர் கிராமத்தில் நெல் அப்படியே காஞ்சி போய் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் இப்ப கூட போய் பார்க்கலாம். ஆனா இதுக்கு முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவு, அவங்களுடைய ஆட்சி திறமையின்மையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமான நிலைமை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாசமே அவங்களுக்கு தகவல் தெரிந்திருந்தும் அவங்க கொள்முதல் பண்ணாதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.